கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பரிசுத்தமே அவசியம். பூசாரிகளும் மந்திரவாதிகளும் தவறான ஆலோசனையை கூறினர். தேவனுடைய பெட்டியை வெறுமையாக அனுப்பக்கூடாது. தங்கத்தால் ஆன 5 உருவங்களை தோள்கட்டியின் சாயலிலும் 5 சுண்டெலி சாயலிலும் செய்து அனுப்ப வேண்டும் என்றனர். பாவங்களை மன்னிக்க இவை எல்லாவற்றையும் அன்பளிப்பாக அனுப்புங்கள் என்று தவறான ஆலோசனை கூறினார்கள். கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலியும் செலுத்தினார்கள். ஆனாலும் பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடினால் கர்த்தர் ஜனங்களில் 5270 பேரை அடித்தார். பெத்சிமேசின் மனுஷர் பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று சொன்னார்கள். இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்வது, தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். எனவே நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய செய்கைகளும் பேச்சுகளும் கூட பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என தேவன் எதிர்பார்க்கிறார். அதில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். தேவன் மிகவும் பரிசுத்தமுள்ள தேவன். கோயில் மணி என்ற ஒரு தகப்பனார் ஒருவர் மிகுந்த தேவ பக்தி உள்ள, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர். அவர் அவருடைய மனைவியை அதிகமாக நேசித்தார். அவருடைய மனைவி திடீரென்று மரித்து போனதால் அந்த பிரிவை தாங்க முடியாமல் மனைவியின் போட்டோவை வைத்து மாலை அணிவித்து அதோடு பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய 2 மகன்களும் இதை கவனித்து தந்தையின் செயல்பாடுகளில் பக்தியில் மாற்றம் தெரிவதை அறிந்து அவர்கள் ஒரு விக்கிரக படத்தை மாட்டி மாலையிட்டு அதோடு பேசி வந்தனர். இதை அறிந்த தகப்பனார் 2 மகன்களையும் கடிந்து கொண்டார். பிள்ளைகள் பதிலுக்கு, நீங்கள் செய்ததையே நாங்களும் செய்கிறோம் என்றனர். அதன் பிறகே தன் தவறை உணர்ந்து படங்களை எடுத்து தூர போட்டு பரிசுத்தத்தை உணர்ந்தவராக வாழ்ந்தார். நாமும் நம் பரிசுத்தத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்வது போல இன்னும் நாம் வருகிற நாட்களில் பரிசுத்தத்தில் வளருவோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் பரிசுத்தத்தை விட்டு விலகாமல் எங்களை காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.